நூறுசாமி படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா ஒருத்தா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் இந்த படத்தை கொஞ்சம் லேட்டாக தாங்க பார்த்தேன். ஆனால் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்படி ஒரு படத்தை இவ்வளோ லேட்டாக பார்த்தோம், மிஸ் பண்ணிட்டோமே. சரி வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவள் எவ்வளோ கஷ்டப்படுதா, அப்புறம் இந்த ஊரோட அவளை பற்றி எப்படி பேசுது, அதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை வேறு லெவலுங்க. அதுவும் இந்த படத்தில் அந்த பொண்ணாக ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க சுவாசிகா. அவங்களாம் அவார்டு கொடுக்கலாங்க. அவார்டு பத்தாது, அதுக்கு மேலே நிறையவே கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ தத்ரூபமாக இந்த கதையில் அப்படியே அவங்க வாழ்ந்துருக்காங்க. அது அப்படி கண்ணு முன்னே நமக்கு தெரியுதுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, 2 குழந்தைங்க தான் இருக்காங்க. அவங்க எப்படி சொல்ல, ரொம்ப வறுமையில் இருக்காங்க. அவங்க பசங்களை படிக்க கூட அவங்களுக்கு காசு இல்லை. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூலி வேலை, கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு அதில் வர காசில் அவங்க பையங்களெல்லாம் படித்து பெரிய ஆளாக்கி விட்டுருந்தாங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுதாங்க. இந்த கஷ்டம் எல்லாமே நமக்காண்டி தான், நம்ம சந்தோஷக்காண்டி தான் அவங்க கஷ்டப்படுதாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு 2வது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு 2 பையங்களும் ஒரு ஆசைப்படுதாங்க. ஆசைப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளையும் தேடுறாங்க. அப்போ தாங்க நம்ம விஜய் ஆண்டனி வருவார். அவர் வந்து திரும்ப பேசி அதையுமே இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் தடுக்க பார்ப்பாங்க. திரும்ப அவர் அதையும் தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி ஒரு வழியாக சேர்ந்துருப்பாங்க. அது நிறையா இருக்குது. நான் சொன்னால் அந்த படம் நீங்கள் பார்க்கும்போது சஸ்பென்ஸ் போயிடும். அது நீங்கள் படமாக பாருங்கள், உங்களுக்கு அது வேறு லெவலுங்க. அதனால் அவ்வளோ அருமையாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு படம் கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவம். உண்மையிலே நடந்த சம்பவத்தை தான் ஒரு படமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட இதெல்லாம் நம்ப முடியலை, எப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு நிறையவே வியர்க்க வைக்க நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்கங்க. எல்லாருமே யாரையுமே குறை சொல்ல முடியாது. இவங்க அப்படி நடிச்சிருக்காங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம விஜய் ஆண்டனி கொஞ்ச நேரம் தான் வராரு, ஒரு 20 நிமிஷம் தான் வராரு. ஆனால் அந்த 20 நிமிஷமும் வேறு லெவலுங்க. தலைவன் ஒதுக்கி விட்டான். இந்த படம் உங்களை நிறைய இடத்துல கண்டிப்பாக அழ வச்சுருங்க. நிறைய இடத்துல அழுதுங்க. அதுவும் நீங்கள் உங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த படத்தெல்லாம் தேம்பி அழுவீங்க. அப்படி இந்த படத்துக்கு உள்ளே போயிருவீங்க. நீங்கள் படம் பார்க்க அந்த ஃபீலே இருக்காது. நீங்கள் அந்த படத்துக்கு உள்ளே போய் அப்படியே அந்த கேரக்டர்னால் அப்படி ஒரு உணர்ச்சி, அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்குங்க இந்த படம். நான் கூட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்கும். சரி என்ன இருந்துருப்போது, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு நார்மலாக பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கும் மேலேங்க வேறு எக்ஸ்ட்ரா ரொம்பவே அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ இது இருக்குது அந்த படத்தில். நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த படத்துக்கு 200 டிக்கெட் எடுத்து பார்க்கிங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தரமான படம். இந்த படம் நிறைய இடத்துல யோசிக்க வைக்குங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அம்மா பாசத்தில் அழுகுறவங்க, அம்மா சென்டிமெண்ட்டில் ரொம்ப இருந்து இந்த அம்மாவுக்காண்டியே பாசமாக இருப்பாங்க தெரியுமா. மதர்ஸ் டே வருதுன்னா ஒரு 10 நாள் முன்னாடி ஸ்டேட்டஸ் போடுறவங்க, அப்புறம் அந்த தாய் பாசத்தை மிஞ்சிறவங்களாம் இருப்பாங்களா, அவங்க கூட மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க அடுத்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அம்மாவை பற்றி. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருங்க இந்த படம். உங்களுக்கு சீக்கிரமாகவே கனெக்ட் ஆகிரும் அந்த படம். அதுக்கப்புறம் அவங்க கையை பிடிச்சி தேம்பி அழுது உங்களை போட்டு பாடாப்படுத்திடுவாங்க. நீங்கள் அவங்க கூட போகாமல் தயவு செஞ்சு நார்மலாக இருக்கிற ஒருத்தவங்க கூட போய் படத்தை பாருங்கள். வேறு லெவலுங்க. அதோட ஃபேமிலியாக போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் பெருசாக லாஜிக் மிஸ்டேக்குன்னு ரொம்ப எதுவுமே இல்லைங்க. இந்த படம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போதே அந்த படத்துக்குள்ளே போயிருவீங்க. நீங்கள் லாஜிக் நிற்காது மயிராது அப்படின்ட்டு அந்த படத்தை அப்படியே உள்ளே சாப்பிட்டு போயிருவீங்க. ஆனால் அந்த படம் எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலைங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அப்படி ஒரு மாதிரி ஸ்லோவாக போய் அப்படி வேறு லெவலில் முடிச்சிடுதாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் தோணுச்சுங்க, கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் டூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். இப்போ போகிறது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன வயசு மெமரிஸ்லாம் ஞாபகம் வருங்க. உங்கள் அம்மா கூட நீங்கள் பேசினது, பழகுனது எல்லாமே அப்படி கண் முன்னே வந்துட்டு போவோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. அதை விட இதில் அந்த நடிச்சிருக்காங்கல்ல அந்த நடிகை, அவங்க தாங்க எல்லாமே அப்படி மொத்த ஆடியன்ஸையும் தூக்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். சூப்பருங்க. அவங்க அப்படியே உங்கள் கண்ணுக்குள்ளேயே இருப்பாங்க. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த படம் பார்க்க போகிறீங்கன்னா யோசிக்காதீங்க, கண்ணை மூடிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா, இந்த படம் முடியும் போது லாஸ்ட்டில் இது உண்மையில் நடந்த சம்பவம், அதனால் உண்மையில் நடந்த அந்த சம்பவத்தோட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க. உண்மையிலே அந்த படத்தில் கல்யாணம் ஆகிருக்குமா அந்த பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஃபோட்டோலாம் காட்டுவாங்க. அது உண்மையிலே நல்லா இருந்தது பார்க்க. நல்லா இருந்ததுன்னு தாண்டி யாருமே எதிர்பார்க்கல அப்படி காட்டுவாங்கன்னு. அது ஒரு மாதிரி ஒரு வழியாக அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி நமக்கு ஒரு ஹாப்பி வரும். அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது. எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சீன் தாங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அது என்னென்னா, அவங்க வந்து 2வது கல்யாணம் பண்ணதுக்கு வந்து ரெடி ஆகுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த மேரேஜ் பண்ணுறது. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க யாருக்குமே பிடிக்காது. அது நம்ம ஹீரோயினோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன், அவங்களுக்கு அது பிடிக்காது.
உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கயிறை வச்சு அவங்க கழுத்தை இருக்குவாங்க. இது வந்து படத்தில் பார்க்கும்போதே ஷாக்காக இருக்கும். ஆனால் ரியலில் அவங்களுக்கு நடந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். கூட பிறந்த அண்ணனுக்கே 2வது கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஓகே தானே, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க அண்ணனுக்கு அவங்க அப்படி கழுத்தை பிடிச்சி நடக்குதாங்கன்னா அப்போ ரியல் லைஃப்பில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எந்த அளவுக்கு பாதிச்சிருப்பாங்க. இப்படின்னா இருப்பாங்களா எவ்வளோ கேவலமாக. அது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிச்சுங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த நினைப்பாக தான் இருந்தது. எப்படா இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு. இந்த படத்துலேருந்து நான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க. அது என்னென்னா, இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்ல வருவாங்க அவங்ககிட்ட, இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணுறீங்களா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்க வருவாங்க. அவங்க வந்து எங்கள் பசங்கள்கிட்ட கேளுங்க. ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். அவங்க பசங்க ஓகே சொன்னால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் அந்த பசங்கள்கிட்ட கேட்பாங்க. அவங்க கோவப்பட்டு புரிஞ்சுக்கிடாமல் போய் திரும்ப அவங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு புரியும். அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு திரும்ப மாப்பிள்ளை பார்த்து நம்ம விஜய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதிலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுட்டுனா, உங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். அந்த ஒன்று மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. இப்போ தான் வீடியோ போட்டு பழகுறேன். அடுத்தடுத்த இதெல்லாம் நான் கண்டிப்பாக சரி பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு கம்மியாக எடுத்துன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா மைக் எந்த பக்கம் வைக்கிறதுக்கு நான் அந்த பக்கம் வச்சுட்டேன். இப்போ தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சரி பண்ணிடுறேன்.